ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஒரு ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சம்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்னல் சம்ப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளுடைய மெயின் டேங்குக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட இடம் ஒதுக்கி அதிலே ஃபில்ட்ரேஷன் செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இன்டர்னல் சம்ப்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்னல் சம்பில் இருக்கக்கூடிய நிறைகள் அண்ட் குறைகளை பற்றி தெளிவாக வீடியோ பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்டர்னல் சம்பு பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது 3 அடி தொட்டின்னு வச்சுக்கோங்களேன். 3 அடிக்கு 1.5 அடிக்கு 1.5 அடி இருக்குது. ஸோ இதில் நம்ம 6 இன்ச்சு நம்ம ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒதுக்கிட்டோம். ஸோ அப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 அடி டேங்க் தான், சரிங்களா? ஸோ நம்ம இந்த 2 அடியில் நம்ம வளர்க்கக்கூடிய மீன்களுக்கு எந்த ஃப்ளோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி மோட்டர் நம்ம செட் பண்ணிக்கிறோம். இதில் பயோலோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டம் சம்ப் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, பாட்டம் சம்ப் வைக்கிறத விட இதில் பயோலோடு உங்களுக்கு கெப்பாசிட்டி கம்மியாக தான் கிடைக்கும். காரணம் நம்ம ரொம்ப ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் தான் ஒதுக்கி நம்ம சம்பு செய்யறதுனால இதில் அலோகேஷன், அதாவது ஃபில்டர் மீடியா நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக பிடிக்கும், சரிங்களா? இதில் லோடிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 kgs தான் நல்லா லோட் பண்ண முடியுது. இது அளவு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்கு லென்த்தில் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 3.5 கிலோ தான் லோட் பண்ண முடியுது. ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட் பிரச்சனை கிடையாது, அடுத்து மோட்டர் பிரச்சனை கிடையாது. ஆனால் மீடியாவோட லோடிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இன்டர்னல் சம்போட நிறைகள் சொன்னா வச்சுக்கோங்களேன். இது 3 அடி தொட்டி, உயரம் பார்த்தீங்கன்னா 1.5 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 அடி. இது சாலிடாக 185 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடிய ஒரு டேங்க். இதில் நம்ம 6 இன்ச்சு ஒதுக்கி 18 இன்ச்சு ஒதுக்கிட்டோம். ஸோ 6 இன்ச்சுக்கு 18 இன்ச்சு நம்ம ஒதுக்கி இன்டர்னல் சம்ப் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய நிறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்புல்டாகவே ஃபில்டர் வந்துடும். ஆனால் குறைகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அளவு குறைஞ்சிரும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்பேஸ் ஒதுக்கினா டேங்க் குறைஞ்சிரும். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி டேங்க் தான் இருக்குது. ஸோ 6 இன்ச்சு நம்ம ஒதுக்குறதுனால இதில் உங்களுக்கு பயோலோடு கெப்பாசிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3.5 கிலோ கெப்பாசிட்டி தான் பிடிக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லோட் பண்ணிக்கலாம், ஆக்டிவேட்டர் கார்பன் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நெனட்டோ ரோல் நீங்கள் மோட்டர் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ மோட்டரோட ஃப்ளோ நம்ம 20 வாட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபிஷஸோட குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக டேங்கோட சைஸு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம 20 வாட் கொடுத்துருக்கோம். இதுவே நீங்கள் ஒரு டிஸ்கஸ் ஃபிஷஸ் வச்சுருக்கீங்க, பிடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் 20 வாட்ஸுமே கொடுத்துக்கலாம் தாராளமாக. அதுவே நீங்கள் சில மோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் மாடல் இருக்கும், ஃப்ளோ அட்ஜஸ்டபிள் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா, டிஸ்கஸ்க்கு அதிகமாக தெரிஞ்சுன்னா கூட நீங்கள் ஒரு 15 வாட்டாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதில் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இது இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்டர்னல் சம்ப் செய்யறதுக்கும் பேக்கப் சம்ப் செய்யறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். பேக்கப் சம்ப் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லாவே கிடைக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து இன்டர்னல் சம்ப் செஞ்சுருக்கோம். பேக்கப் சம்ப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேக்கில் ஃபுல்லாக லென்த்தாகவே கொடுத்துக்கலாம். லென்த்தாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பயோலோட கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துக்கலாம். ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னா அகலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிரும், சரிங்களா? இது 1.5 அடியாக நம்ம அப்படி ஒதுக்கணும்னா டேங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 12 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ அது அப்போ 1 அடி தான் நமக்கு இருக்கும். ஆனால் லென்த்தாக இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு காம்பேக்டாக இருக்காது. இது கூட உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு காம்பேக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் பேக்கப் சம்பு கொடுத்தீங்கன்னா டேங்கோட அகலம் சுத்தமாக குறைஞ்சிடும், சரிங்களா? ஃபிஷ்ஷுக்கு ஸ்விம் பண்ணுறதுக்கு சரியான ஸ்பேஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 ஃபீட்டில் இன்டர்னல் சம்பு செய்யணும்னா நீங்கள் 3 அடி டேங்க் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஒரு 3 அடி போகும்போது பார்த்தீங்கன்னா 6 அடி ஒதுக்குச்சுன்னா உங்களுக்கு டேங்க் 3 அடி கிடைக்கும். இதனோட கிளாரிட்டி வைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டம் சம்ப் யூஸ் பண்ணுறீங்களா, பாட்டம் சம்ப் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு 20% பார்த்தீங்கன்னா குறையும். காரணம் பயோலோடிங் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் நம்ம அதிகப்படியான ஃப்ளோ இதில் கொடுக்க முடியாது. காரணம் சின்ன டேங்கு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கொடுக்க முடியாது. நீங்கள் பெரிய டேங்க் செஞ்சு நீங்கள் இன்டர்னல் சம்ப் செஞ்சீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃப்ளோ கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த ஸ்பேஸை வச்சு கணக்கு வச்சு தான் நம்ம ஃப்ளோ கொடுக்கணும். ஸோ நம்ம 3 அடி தொட்டி அப்படிங்கிறதுக்காக ஃப்ளோ கொடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு டேங்குங்கிறதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதை வச்சு நம்ம ஃப்ளோ கொடுக்கும்போது தான் ஃபிஷஸ் நார்மலாக உங்களுக்கு ஸ்விம் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் கிளாரிட்டி வைஸுங்கிறது சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ கிளாரிட்டி உங்களுக்கு வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன், ஜூமில் காமிக்கிற பாருங்கள். மற்றபடி இதில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கிம்மர் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும், சரிங்களா? இதுலேயும் தண்ணி வந்துடும். ஒரு கிளாஸ் தடுத்து அடுத்து ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது, சரிங்களா? ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட்லையும் பாண்டு ஸ்பாஞ்சு, ப்ளூ ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேட்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தேர்டு கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பயாலஜிக்கல் ஃபில்டர் சரிங்களா. பயாலஜிக்கல் ஃபில்டரில் வந்து செராமிக் ஒயிட்டு, நேனோ செராமிக் பால், கீழே ஃபுல்லாக வந்து ரெட் செராமிக், லாவாரா கொஞ்சோண்டு வச்சுருக்கோம் சரிங்களா. அடுத்து வந்து மோட்டர் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து 20 வாட் மோட்டர் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மோட்டரோட ஃப்ளோ பாருங்கள். ஸோ மோட்டரோட ஃப்ளோ வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் அதிகமாக தெரியலாம், ஆனால் வந்து ஃப்ளோ வந்து கம்மி தான், 20 வாட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து இந்த இதில் வந்து நம்ம கார்னர் எங்கே பண்ணியிருக்கோம்னா, ஸோ இந்த பைப் வந்து நம்ம வந்து இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து 0ல் இருக்கும். ஸோ பாட்டமில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு வேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இருக்காது. காரணம் வந்து பாட்டம்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா DIY மெத்தடில் வந்து நம்ம கடைசியில் லாக் பண்ணியிருக்கோம். அந்த லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கிரில் செட்டப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அங்கேயும் வந்து வேஸ்ட்டை இழுத்து உங்களுக்கு வந்து மேலே வர மாதிரியும். ஸோ இதனுடைய கிளாரிட்டி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பேக்கில் பார்த்தீங்கன்னா 3D பேக்ரவுண்ட் ஒட்டியிருக்கோம், அதனால் வந்து இன்னும் ஃபேப்லஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இன்டர்னல் சம்பை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்னல் சம்ப் வந்து செய்கிற மாதிரி இருந்தால் ஸ்பேஸ் அலகேஷன் வந்து இந்த 3 அடிங்கிறது ஒரு 3 அடி எடுத்துக்கோங்க. அல்லது வந்து ஒரு 4 அடி பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 4 அடியாக டேங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு 6 இன்ச்சு ஒதுக்குனீங்கன்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். பேக்கப் சம்பு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அகலம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். எப்பயுமே ட்ராபேக் தான், நீங்கள் ஃப்ரண்ட்டில் எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அளவு கம்மியாயிரும், பேக்கில் எடுத்தீங்கன்னா அகலம் கம்மியாயிரும். ஸோ இன்டர்னல் சம்பில் இருக்கக்கூடிய ட்ராபேக்குங்கிறது அதுதான். ஆனால் வந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஒரு பாக்ஸ் செட்டப்பில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே வெளியே தெரியாது, பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்மூத்தியாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்க மாதிரி வந்து ஒரு ஃபீல் வரும் சரிங்களா. இதுதான் வந்து இன்டர்னல் சம்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ உங்களுக்கு இந்த இன்டர்னல் சம்பு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரியான இன்டர்னல் சம்பு தேவைப்பட்டால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். பட் ஆனால் கிளாஸ் ஐட்டம் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேலம் கஸ்டமருக்கு மட்டும் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து சேலம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து இந்த மாதிரி செட்டப்பில், ஸோ இந்த மாதிரி செட்டப்பு சரி, இல்லை வந்து உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது செட்டப் ஏதாவது தேவைப்பட்டாலும் சரி தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஒர்க்குங்கிறதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கஸ்டமைஸ்டு ஒர்க்கு தான். உங்களுக்கு எப்படி தேவையோ, பேக்கப் சம் வேணுமா பேக்கப் சம், சைடு வேணுமா சைடு, பாட்டம் வேணுமா பாட்டம், ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.